அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு வசந்தம் டிவி வழங்கும் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் ஈகை திருநாளை கொண்டாடும் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் அனைவருக்கும் வசந்தம் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈத் முபாரக், தகப்பர் அல்லாஹு மின்னா வ மின்கும். அந்த வகையிலே நேர்களே, கடந்த ரமலான் மாதம் முழுவதும் ரமலான் வசந்தம் என்ற எங்களுடைய காத்திரமான நிகழ்ச்சி மூலமாக பல விடயங்களை நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம், பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த வகையிலே அதனுடைய முடிவுரையாக இன்றைய நிகழ்ச்சி பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பெருநாளை இஸ்லாம் எப்படி கொண்டாடச் சொல்லி இருக்கின்றது, பெருநாளுடைய தினத்திற்கு பின்னால் வரக்கூடிய காலங்களிலே ரமலானில் கற்ற பாடங்களை நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற விடயங்களை கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றும் கூட இந்த சிறப்பான நாளிலே என்னோடு கலந்து நல்ல பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி அஷேக் ஆஷிக் அபுல் ஹசன் ரஷாதி அவர்கள் கலையகத்தில் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக், தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும். ஈத் முபாரக், தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமால். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாங்கள் கடந்த ரமலான் மாதம் முழுவதும் பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை இந்த தொலைக்காட்சி வாயிலாக நாங்கள் நேர்களுக்கு வழங்கியிருந்தோம். அந்த வகையிலே ஒவ்வொரு தலைப்பையும் நாங்கள் பேசக்கூடிய நேரத்திலே முதலில் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் அந்த தலைப்பு பற்றி பேசியிருக்கின்றோம். அந்த வகையிலே பெருநாளுடைய தினம் பற்றி குர்ஆன் சுன்னாவிலே என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது, இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன? ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பொதுவாக ஷேக் அவர்களே, முதலாவதாக இஸ்லாம் மனித உணர்வுகளை மதிக்கின்ற ஒரு மார்க்கம். சில இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இருக்கிறது. இஸ்லாம் வெறுமனே வணக்க வழிபாடுகளுக்கு மாத்திரம், ஆன்மீகத்துக்கு மாத்திரம், இறை பக்திக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது, அது சந்தோஷங்களுக்கு, ஆகமாக்கப்பட்ட களியாட்டங்களுக்கு இடம் கொடுப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே இந்த பெருநாளுடைய தினம் பொதுவாக ஈத் என்று சொல்கிறோம். இந்த ஈத் என்ற வார்த்தை புனிதமான அல் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தாருக்காக வேண்டி இறைவனிடமிருந்து ஒரு சாப்பாட்டு மரபை கேட்டார்கள். அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமாஇ தக்கூனு லனா ஈதன் லி அவ்வலினா வ ஆகிரினா வ ஆயத்தம் மின்க். எங்களுக்கு வானிலிருந்து ஒரு உணவுத்தட்டை, ஒரு சாப்பாட்டு மரபை இறக்குவாயாக, அது எங்களுக்கு முன்னோர் பின்னோர்களுக்கு ஒரு பெருநாளாக, ஒரு இப்படியான ஒரு சந்தோஷமான தினமாக அது அமைவதற்காக வேண்டி. எனவே அல்லாஹ் அந்த மண்ணு சொல்வான்னு சொல்லக்கூடிய உணவுகளை பல சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு இறக்கி கொடுத்திருக்கிறான். எனவே ஈத் என்ற வார்த்தை குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று ஷேக் அவர்களே, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்விலே வருகிறது யௌமு ஸீனா. யௌமு ஸீனாண்டா அலங்காரம், அழகு அலங்காரங்கள் உடைய நாள். அதாவது மக்கள் தன்னை அலங்கரித்து அழகான புத்தாடைகளை அணிந்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாள் அவர்களுடைய பெருநாளாக அது இருந்தது. எனவே அதற்கு இதுக்கும் யௌமு ஸீனா என்று உங்களுக்கு அந்த வாக்களிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லும் பொழுது பெருநாள் தினம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய பெருநாள் தினம் யௌமு ஸீனா என்று அழைக்கப்பட்டது. எனவே குர்ஆன் இந்த இரண்டு சொற்பிரயோகங்களையும் பெருநாளைக்கு பாவித்திருக்கிறது. அதே போன்று ஷேக் அவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்கிறான், குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. என்னுடைய இந்த குர்ஆன் வசனத்துக்கு பல கருத்துகள் இருக்கின்றன. பி ஃபضலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, ஃபضல் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற ஈமான், விசுவாசம், அதை கொண்டு சந்தோஷப்படுங்கள். அதே போன்று பி ரஹ்மத்திஹி என்று சொல்கிறான், அதாவது அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம். அதை குர்ஆன் என்றும் தஃப்சீர் விளக்கங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு மேலதிகமாக சில விளக்கங்கள் எழுதப்படும் பொழுது பி ஃபضலில்லாஹி வ ரஹ்மத்திஹியிலே இப்படியான சந்தோஷமான தினங்களிலே மகிழ்ச்சி அடைவதையும் அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று ஷேக் அவர்களே, நீங்கள் முகவரிலே சொல்லி காட்டினீர்கள் 30 தினங்கள் நோன்பு நோற்று இபாதத்து செய்து இன்று நாங்கள் சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இது அல்லாஹ்வுடைய ஒரு கிருபை, அல்லாஹ்வின் புறமிருந்து நமக்கு கிடைத்த ஒரு அன்பளிப்பு, ஒரு நன்கொடை. எனவே இதையும் நாங்கள் சந்தோஷமாகத்தான் கழிக்க வேண்டும். அந்த குர்ஆன் வசனத்துக்குள் பெருநாளுடைய கொண்டாட்டமும் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள்
அந்த குர்ஆன் வசனத்தை மையமாக வைத்து பேசுகிறார்கள். எனவே இந்த 3 குர்ஆன் வசனங்களும் போதுமென நினைக்கிறேன் குர்ஆனிலிருந்து பெருநாளுடைய அந்த விடயத்தை நான் தெளிவுபடுத்துவதற்கு. அதே போன்று ஷேக் அவர்களே, இஸ்லாத்துடைய இந்த 2 பெருநாட்களுடைய பின்னணி ஒன்று, முதலாவது விளங்க வேண்டும், நம்முடைய சந்தோஷத்துக்கும் ஒரு அளவு இருக்கிறது, ஒரு லிமிட் இருக்கிறது. நம்முடைய துக்கத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. உதாரணமாக சொல்லப்போனால், குடும்பத்தில் ஒருவரை நாம் இழந்தாலும் அந்த இழப்புக்காக வேண்டி கணவனுக்காக மனைவி தான் 4 மாதங்கள் 10 நாள் வரைக்கும் துக்கம் அனுஷ்டிக்க அனுமதி இருக்கிறது. அவர்களுக்கும் குறிப்பிட்ட அளவு தான். அதே போன்று ஏனையவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு சர்வசாதாரணமான வாழ்க்கை வளமைக்கு திரும்ப வேண்டும். உள்ளத்திலே கவலை இருக்கும், என்னாலும் அதை முகத்திலே காட்டிக்கொண்டு வேலை வெட்டிகளை விட்டு தொழிலை விட்டு ஒதுங்கி தன்னுடைய வாழ்வாதார விடயங்களை விட்டு ஒதுங்கி இருக்க முடியாது. எனவே அதற்கு காலதவணையும் இருக்கிறது, அதனுடைய அளவும் இருக்கிறது. அதே போன்றுதான் பெருநாளுடைய தினத்திலே எப்படி இந்த பெருநாள் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று அழகான முறையில் வழிகாட்டல் தரப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசுவோம். ஹதீஸுடைய அந்த வழியிலே பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப கட்டங்களிலே பார்த்தார்கள், அவர்களுக்கு 2 குறிப்பிட்ட தினங்கள், அதாவது பண்டைய காலம் தொட்டு பரம்பரையாக அவர்கள் கொண்டாடி வந்து 2 பெருநாள் தினங்கள். அதில் ஒரு நாளாக அந்த ஆசுடைய நாள் என்று சொல்லப்படும். அது அவுஸ் ஹஸரஜ் என்ற கோத்திரத்தார்கள் அன்சாரில் இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் 120 வருடங்களாக மோதல் சச்சரவு பிறக்கிறது. அதில் அவருடைய வெற்றி கொண்டாட்டமாக அந்த பெருநாளை கொண்டாடி வந்தார்கள். அப்படி ஒரு தினமும் 2 தினங்களை கொண்டாடும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அந்த அனுமதிப்படி இந்த 2 தினங்களுக்கு பதிலாக அப்தலகுமுல்லாஹு பியௌமைனி கைரும் மின்ஹுமா, இந்த 2 தினங்களை விட சிறந்த 2 தினங்களை உங்களுக்கு அல்லாஹ் மாற்று வழியாக உங்களுக்கு தந்திருக்கிறான். அதன் யௌமுல் ஃபித்ர் யௌமு ஈதுல் அல்ஹா, பெருநாள் ஈகை திருநாள், அடுத்த தியாக திருநாள். இப்பொழுது இந்த 2 பெருநாட்களுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கின்ற பொழுது இது சம்பவமாக அமைகிறது. அடுத்த ஷேக் அவர்களே, நம்முடைய 2 பெருநாட்களும் 2 இபாதத்துகளுக்கு பின்னால் தான் வருகிறது. 2 வணக்கங்களுக்கு பின்னால். ஒன்று நோன்புடைய வணக்கம், அது நோன்போடு சேர்த்து இரவு வணக்கங்கள், நின்று வணங்குதல், குர்ஆன் திலாவத், எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் உள்ளடங்குகிறது. ஹஜ்ஜிலே பிரதானமாக இஸ்லாத்துடைய 50 கடமைகள் உண்டான ஹஜ்ஜை அந்த மையமாக வைத்து ஹஜ் பெருநாள் அமைந்திருக்கிறது. எனவே ஒரு இபாதத், பெருநாளும் ஒரு இபாதத் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். பெருநாளும் இது ஒரு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நாளை தவிர அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடாது. நாம் புரிந்து வணக்க வழிபாடுகள் மூலம் அடைந்த புனிதத்தன்மைகளை ஒரே நாளிலே நாம் இழந்துவிடக் கூடாது என்பதையும் நான் இந்த கருத்தினூடாக ஆரம்பத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இப்படி பெருநாளுடைய வரலாற்று பின்னணியை ஷேக் அவர்கள் குர்ஆன் சுன்னாவின் ஒளியிலே விளக்கி இருக்கின்றார்கள். அடுத்ததாக சொல்லுங்கள், இப்போது மாலை நேரமாகிவிட்டது. இன்று காலை திடலுக்கு சென்று அல்லது பள்ளி வாயிலுக்கு சென்று பெருநாளுடைய தொழுகை நிறைவேற்றிவிட்டு உற்றார் உறவினர்களை சந்தித்துவிட்டு இப்போது ஓய்வாக இருப்பார்கள். இன்று இரவிலே தான் பலவிதமான நிகழ்வுகள் எல்லாம் எல்லோருடைய குடும்பங்களிலும் ஏற்பாடு செய்யப்படும். எனவே அந்த வரையறைக்குள் இன்றைய இரவு எப்படி நாங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும்? பெருநாளுடைய தினத்தை ஒரு கட்டுக்கோப்பாக இஸ்லாம் சொன்ன விதத்திலே ஒரு வரையறைக்குள் நாங்கள் கழிப்பதாக இருந்தால், கொண்டாடுவதாக இருந்தால் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும்? உண்மையிலே ஷேக் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கான்னு சொன்னால், அவர்களுடைய வீட்டுக்குள்ளே, அவர்களுடைய வீட்டுச் சூழலிலே, மஸ்ஜிதுடைய சூழலிலே பல பெருநாளுடைய ஆகமான களியாட்டங்களை அவர்கள் அனுமதித்தார்கள். ஆகமான களியாட்டங்களை. அதில் முதலாவது விடயம், பொதுவாக பெருநாள் தினம் என்பது சிலர் நினைக்கிறார்கள் பகலாகினால் பகல் போஷணத்தை முடித்துவிட்டு நாம் உறங்கி விடுவதென்றும் சிலர்கள் உறக்கத்திலே ஆழ்ந்து விடுகிறார்கள். தூங்கக்கூடிய நாள் இல்லை. தூக்கம் களைப்பு ஒரு வரும்பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் தூங்குவது தவறில்லை என்றாலும் தூங்கி கழிக்கக்கூடிய ஒரு நாள் அல்ல. தூக்கம் அல்ல நம்முடைய மகிழ்ச்சி. அதில் பிரதானமான காரணம் பெருநாள் இரவு பூராக விழிப்பது. ஏதோ பெருநாளுடைய வேலை வெட்டிகள் வேறு விடயம். வீணாக விழித்திருந்து அன்றைய நாள் ஃபஜரும் தொழாமல் நாம் அப்படியே தொழுது தூங்கி எழும்புவதே சூரியன் உதித்து வெளிச்சம் வந்து சிலருடைய பண்பாடு. எனவே இன்றைய தினத்தை நாம் இயன்ற அளவு குடும்பங்களோடு சந்தோஷமாக கழிக்க வேண்டிய, அதிகமாக விழித்திருக்க வேண்டிய ஒரு நாள். இப்பொழுது நான் சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் நடந்த ஒரு முதலாவது விடயம்தான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே நபி அவர்கள் இருக்கிறார்கள். பெருநாள் தினத்திலே அவர்கள் அப்படியே படுக்கையிலே அப்படியே சாய்ந்திருக்கிறார்கள், தூங்கவில்லை. சாய்ந்து கொண்டு போர்வையால் போர்த்தி கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு செவிமடுத்து கொண்டிருக்கிறார்கள். 2 சிறுமிகள்
அதே மாதிரி விளங்க வேண்டும். 2 சிறுமிகள் வயது வந்த அந்த பெரிய பெண்கள் அல்ல, சிறுமிகள் 2 பேர். அந்த நான் சொன்னேன் அந்த யௌமு பஆஸ், அந்த முக்கியமானவுடைய வரலாற்று தினம், அதிலே ஏற்பட்ட வெற்றி, அந்த வெற்றி வீரர்களை, அந்த வெற்றி நிகழ்வுகளை, சந்தோஷமான கடந்த கால சரித்திரங்களை கவிதையாக பாடலாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இசை இல்லை, ஆடல்கள் நாட்டியங்கள் இல்லை, நடனங்கள் இல்லை, அவர் பாட்டாக படித்து கொண்டு கலாகமான. அப்போ நபி அவர்களையும் இடைக்கடை புகழ்ந்து படித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அபூபக்கர் தான் மகளுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷாவோடு வந்தவுடன் இந்த 2 சிறுமிகளும் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அப்படியே ஒரு அதட்ட தட்டினார்கள். என்ன இது, நபியோடைய வீட்டில் பாடலாம் அதாயதான்னு சொல்லி ஒரு அதட்ட தட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வையை முகத்திலிருந்து எடுத்து எழும்பி சொன்னார்கள், தாஹுமா யா அபூபக்கர், அபூபக்கரை அவர்கள் இருவரையும் அதட்டி நீங்கள் தடுக்க வேண்டாம், அவருடைய பாட்டிலே பாட விடுங்கள். ஏன் தெரியுமா, எல்லா சமுதாயத்தினர்களுக்கும் எல்லா மதத்தினர்களுக்கும் பெருநாள் தினங்கள் இருக்கின்றன. இது நம்முடைய பெருநாள். இந்த பெருநாளில் நாம் சந்தோஷமான விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஆனந்தங்களை வெளிப்படுத்த வேண்டும். அதாவது யகூதிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யகூதிகள் தான் இஸ்லாத்தை பற்றி கொச்சைப்படுத்தி பேசக்கூடியவர்கள். அவர்கள் விளங்க வேண்டும், எங்களுடைய இஸ்லாத்திலும் ஃபுஸ்ஹா, தாராளமாக மகிழ்ச்சிகளை சந்தோஷங்களை அனுபவிப்பதற்கு, மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஃப்ளெக்சிபிளான மார்க்கம் என்பதை யகூதிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நெகிழ்வுத்தன்மை உள்ள, ஆகமான அளவுக்கு ஒரு வரையறையோடு நெகிழ்வுத்தன்மை உள்ள ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பதை புரிந்து கொள்ளட்டும். எனவே பாட விடுங்கள். அதிலும் பாருங்கள் ஷேக் அவர்களே, பாடிக்கொண்டிருந்த ஒரு சிறுமி அந்த பாட்டுடைய ஒரு வரியிலே சொல்கிறார், பாடல் வரியிலே, எங்களுக்கு மத்தியில் ஒரு நபி இருக்கிறார், இறை தூதர் இருக்கிறார், அவர் நாளை என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும். மறைவான விடயம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு மாத்திரம். இப்போ இந்த சிறுமி அப்படி படிக்கும் பொழுதோ, தன்னை அளவு கடந்து புகழும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், சிறுமியே, மகளே, நீ இந்த பகுதியை விட்டு விட்டு ஏனைய பகுதிகளை படி, எனக்கு நாளை என்ன நடக்கும் என்று இறைவனுக்கு தான் தெரியும், அது எனக்கு தெரியாது என்று அதை திருத்தி கொடுத்தார்கள். மாறுபாடு நடக்கின்ற பொழுது ஆங்காங்கே சந்தோஷம் என்ற பெயரில் எதையும் பாடலாம், எதையும் கேட்கலாம் என்ற அமைப்புக்கு நபி அவர்கள் போகவில்லை. இது ஒரு நிகழ்வு. அதே போன்று ஷேக் அவர்களே, அதே பெருநாள் தினத்தில் தான் ஹபஷி சிறுவர்கள், அந்த எத்தியோப்பியா நாட்டைச் சேர்ந்த, இன்னும் ஒரு கருத்திலே அந்த சூதானுடைய, அதாவது ஆப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்த அந்த சிறுவர்கள் தன்னுடைய கலாச்சார ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மஸ்ஜிதுடைய முற்ற வழியிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு மஸ்ஜிதோடு இருந்தது, மஸ்ஜிதுக்கு முன்னால் அந்த விளையாட்டு நடக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த விளையாட்டை பார்த்து ரசிப்பதற்கு விரும்பினார்கள். ஆயிஷா நபி அவர்கள் கேட்டார்கள், என்ன பார்க்க விரும்புகிறீங்களா? உன்னை பார்க்கணும் யாரை சொல்லலாம் கணவரிடம் சொன்னார்கள். அப்போ ஆயிஷா சொன்னார்கள், நபி அவர்கள் அப்படி நின்று பார்த்து கொண்டிருக்கார்கள், நானுடைய இந்த நாடி பகுதியை நபி அவருடைய தோல் பட்டையிலே, ஷோல்டரிலே வைத்து என்னுடைய கன்னம் நபியுடைய கன்னத்திலே இப்படி பட்டு கொண்டிருக்கின்ற அளவுக்கு நெருக்கமாக நின்று, அதாவது வீட்டோடு மஸ்ஜித் பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு போதும் என்று சொல்கின்ற அளவு வரைக்கும் நபி அவர்களும் நானும் அந்த விளையாட்டை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தோம். எனவே முதலாவது நான் சொன்னேன், இப்போ முதலாவது விடயத்திலே நாம் சில விடயங்களை படிப்பினையாக எடுக்கலாம். நம்முடைய வீட்டிலே சில கலை நிகழ்ச்சிகளை குடும்ப ரீதியாக செய்யலாம். ஃபேமிலி கெட் டுகெதர் என்று ஆண் பெண்கள் கலப்பில்லாமல் மஹரம் பேணப்பட்டு சிறுவர் சிறுமியர்களை வைத்து கசீதாக்கள் படிக்கலாம். நல்ல அவர்களுக்கு குரல் வளங்கள் இருக்கும், அவர்களை நல்ல ஆகமான பாடல்களை பாட வைக்கலாம். அதே போன்று சில வேளை அவர்கள் இருக்கின்ற ஆளுமைகளை, திறமைகளை வெளிப்படுத்துகின்ற கலை நிகழ்ச்சிகள் என்ன செய்யலாம், இந்த மாலை நேரங்களிலே வைக்கலாம். அதற்கான பரிசல்கள் ஏற்பாடு அவர்களுக்கு செய்யலாம். எனவே நபி அவருடைய வீட்டிலே இப்படியான ஒரு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது என்பதை நான் மிக தெளிவாக முன்வைக்கிறேன். அதே போன்று அந்த விளையாட்டு போட்டி இந்த காலத்தில் நம்முடைய சமூகத்தில் மிகவும் குறைந்து விட்டதுன்னு சொல்லலாம். பிற மத சகோதரர்கள் கூட சில தினங்களுக்கு அவருடைய அந்த பெருநாளுடைய விளையாட்டு போட்டி நடத்தி நம்முடைய எல்லோருமே ரூமுக்குள் டப்போடும் லேப்டாப்போடும் கம்ப்யூட்டரோடும் கிரவுண்டிலே விளையாடியவர்கள் இன்டோர் என்று சொல்லி போய் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் விளையாடுகின்ற ஒரு காலம். வியர்வை வடிய வேண்டும், ஓட வேண்டும், விசாலமான இடத்தில் விளையாட வேண்டியவர்கள் இன்டோர் என்ற பேரில் குறுகிய மட்டத்தில் விளையாட்டை சுருக்கி எல்லாவற்றையும் சுருக்கி உடல் பயிற்சிக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாத அளவுக்கு நம்முடைய சமூகத்தில் சிலர் மாறி இருக்கிறார்கள். எனவே இந்த விளையாட்டு போட்டிகளும் பெருநாள் தினத்துடைய மகிழ்ச்சிகளை, சந்தோஷங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பொருத்தமான ஒன்றாக இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து சில விடயங்களை நாம் முன்வைப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக. இப்படி
ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாளுடைய வரலாற்று பின்னணி, அதே போன்று இந்த பெருநாளுடைய தினங்களிலே எவ்வாறான விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும், எங்களுடைய மகிழ்ச்சிகளை எப்படி நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும் என்ற விடயங்களை ஷேக் அவர்கள் மிக தெளிவான முறையிலே ஞாபகப்படுத்தியிருந்தார்கள். தொழுகையை வீணடிப்பதற்கு ஒரு போதும் சந்தர்ப்பம் கிடையாது, தொழுகையை கலாவாக்க முடியாது. எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த குடும்பத்தார்கள் ஒன்று திரண்டு நாங்கள் இன்றைய தினத்தை சந்தோஷமாக கழித்தாலும் கூட தொழுகையை நாங்கள் வீணடித்து விடக்கூடாது. குடும்பத்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலே அசான் சொல்லிவிட்டால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இக்காமத்து சொல்லி இமாம் ஜமாத்தாக தொழுவது சால சிறந்ததாக இருக்கும். எனவே இன்றைய தினத்திலே அதிகமானவர்கள் இந்த விடயத்திலே அசம்பந்த போக்கோடு இருப்பார்கள். தயவு செய்து ரமலானிலே நாங்கள் கடுமையாக பாடுபட்ட எங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றியிருந்தோம். இன்றைய தினத்தில் நாங்கள் தொழுகையை கலாவாக்கி நாங்கள் வீணான பாவங்களை செய்துவிடாமல் எம்மை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பெருநாளுடைய வரலாற்று பின்னணி இன்றைய தினத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக சொல்லுங்கள் ஷேக் அவர்களே, இன்றைய தினத்திலே நாங்கள் மிக முக்கியமான பல வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும். அதாவது உறவினர்களை சந்திக்க வேண்டும், சிறுவர்களோடு மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும். இப்படி பல வழிகாட்டல்களை இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது. அத்தோடு முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகள் நம்முடைய அக்கம் பக்கத்து வீடுகளில் இருப்பார்கள். அவர்களோடு எப்படி நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்தை கொண்டாடி கொள்வது, எங்களுடைய பலகாரங்களை அவர்களோடு பரிமாறிக்கொள்வது, இந்த விடயங்களுக்கான வழிகாட்டல்களை சொல்லுங்கள். உண்மையிலே ஷேக் அவர்கள் இந்த பெருநாளைக்கு ஈகை திருநாள் என்று சொல்லப்படுகிறது. பிறருக்கு வாரி வழங்குவது, கொடுப்பது. அதனால்தான் நேரம் முடிந்து விட்டது என்றாலும் அந்த அவருடைய யதார்த்தத்தை சொல்கிறேன். ஜக்காத்துல் ஃபித்ர் யாராவது ஒருவர் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுக்காவிட்டால் அவர் அதுக்கு பின்னால் கொடுத்தால் அது ஜக்காத்துல் ஃபித்ராக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதிலும் என்ன, பிறருடைய பசியை போக்குகின்ற விடயம். எனவே இன்றைய நாள் யாரும் பசியோடு இருக்க கூடாது. நம்முடைய உறவினர்கள், அதே போன்று அக்கம் பக்கத்தில் உள்ள அண்டை வீட்டார்கள், அயலவர்கள், அது எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நம்முடைய சிற்றுண்டிகள், நம்முடைய பலகாரங்களை அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வது, அவர்களோடு நாங்கள் சந்தோஷமாக நடந்து கொள்வது. அதில் முதலாவது ஷேக் அவர்களே, சிலர் இருக்கிறார்கள், ஆண்கள் மஸ்ஜிதுக்கு போயிருப்பார்கள், பெண்கள் மஸ்ஜிதுக்கு போய் மஸ்ஜிதுகளிலே ஆண்களுக்கு மத்தியிலே, பெண்களுக்கு மத்தியிலே சலாம் சொல்லி கைலாக செய்து முகமன் கூறி துவா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார்கள். ஆனால் வீட்டில் உள்ளவர்களோடு இவற்றை செய்ய மாட்டார்கள். நம்மளால் இது எல்லோரும் பொடுபோக்காக விடுகின்ற விடயம். இது கவனஈனமாக சிலர் மனமுரண்டால் சிலர்களுக்கு மனஸ்தாபங்கள் இருக்கும். இன்றைய நாள் மனஸ்தாபங்களை மறந்து மன்னிப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு ஒருவருக்கொருவர் நிரந்தரமாக ஒற்றுமையாக வேண்டிய ஒரு நாள். மஸ்ஜிதிலே உலகம் எல்லோருக்குமே சிரித்து மகிழ்ந்து கட்டித்தழுவி ஆரவாரப்பட்டு வாழ்த்து தெரிவித்து விட்டு கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு சலாம் கொடுக்காமல் பெருநாளை கொண்டாடுவோம் என்றால் உண்மையான ஒரு ஒற்றுமை உள்ள பெருநாளாக நான் என்றால் அதை இனம் காண மாட்டேன். சிலர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியாது, கணவன் மனைவிக்கு சலாம் சொல்வது மக்ரூ, மனைவிக்கு கணவனோடு முசாபா செய்வது ஹராம், செய்வதே இல்லை. சலாம் வீட்டுக்குள் வரும்பொழுது எப்பொழுதேனும் வீட்டுக்குள் வரும்பொழுது அந்த முகமனை கூறிக்கொண்டு சலாம் சொல்லிக்கொண்டு போங்கள், அது வீட்டாருக்கும் உங்களுக்கும் பரக்கத்தண்டு இஸ்லாத்தில் நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிறார். எனவே நாளாந்தும் சொல்ல வேண்டியது. இன்றைய தினம் விசேஷமாக வீட்டிலே கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கும் முசாஃபஹா, அந்த கையிலாக அவருடைய அன்புகளை பரிமாறிக்கொள்வது, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதுவரைக்கும் அந்த அமலை செய்யாதவர்கள் இதற்கு பின் எஞ்சி இருக்க நேரங்களாக செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று செய்ய பெற்றோர் பிள்ளைகளும் எல்லோரும் ஒருவருக்கொருவர் முசாபகா செய்து சலாம் கொடுத்து வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்ற விடயத்திலும் சிலர் பொடுபோக்கு. ஒரே வீட்டுக்குள் தானே இருக்கிறோம், நாளாந்து சந்திக்கிறோம் தானே, அப்படி அல்ல. இது விசேஷமான ஒரு தினம், வித்தியாசமாக நாங்கள் நடக்க வேண்டும். எனவே அவர்கள் அதேபோல் சகோதரர்கள், அவர்களுக்கு மத்தியிலே மச்சான் மாமா மருமகன் என்று எல்லா உறவுகளும் தங்களுக்கு மத்தியில் முதலாவதாக சலாம் சொல்லி முசாபகா செய்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதேபோல் ஷேக் அவர்கள் இந்த வாழ்த்து தெரிவிப்பதை பற்றியும் இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தை சொல்ல வேண்டும். நமக்கு கூறப்பட்டிருக்கின்ற வாழ்த்து நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்கள், அந்த வாழ்த்து தான் நமக்கு அனுமதிக்கப்பட்ட வாழ்த்து, ஒரு துஆ தான். சிலர் இதை மறுப்பார்கள், வாழ்த்தன்று ஒன்று இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை என்றால் நமக்கு முக்கியமான தினத்தில் என்ன அடையாளம்? அது குர்ஆனிலே பிரதானமான ஒரு வசனம் இருக்கிறது, வக்கூலு லின்னாஸி ஹுஸ்னா, மக்களுக்கு நீங்கள் அழகான நல்ல அவர்களை மகிழ்வூட்டக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. இதை வைத்து தான் உலமாக்கள் இமாம்கள் ஆய்வு செய்து ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொருவரை வாழ்த்துவது இந்த குர்ஆன் வசனத்துடைய வழிகாட்டல். எனவே தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமாலையும் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களிடமிருந்தும் எங்களிடமிருந்தும் அல்லாஹ்
நல்ல அமல்களை நற்காரியங்களை அங்கீகரிப்பானாக, இந்த அமல்களை ஏற்றுக்கொள்வானாக என்ற ஒரு துவா. சில ஈத் முபாரக் என்று சொல்வது, ஈத் முபாரக் என்று சொல்வதும் ஒரு துவாவுடைய அர்த்தத்தில் பிழை இல்லை. ஏனென்றால் பொதுவாக பரக்கத்துக்குரிய பெருநாள், இந்த பெருநாள் பரக்கத்துக்குரிய பெருநாள், அபிவிருத்தி மிக்க பெருநாளாக, செழிப்பு மிக்க பெருநாளாக மாறட்டும். எனவே ஒரு துவாவுடைய அர்த்தத்தில் இந்த வாழ்த்தை என்ன செய்யலாம், ஈதுன் சஈத், ஒரு சந்தோஷமான பெருநாளாக உங்களுக்கு அமையட்டும் என்று இந்த வாழ்த்துக்களை இந்த குர்ஆன் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆகமாக்கப்பட்ட வசனங்களை கொண்டு மகிழ்விக்கின்ற வார்த்தைகள் எல்லாமே வாழ்த்து. அவர்களை நாங்கள் பாராட்டுவது வாழ்த்துவது போன்று இங்கே நாங்கள் என்ன செய்வோம், பெருநாள் வாழ்த்தை தெரிவிப்போம். அதே போன்று ஷேഖுல் அடுத்த விடயம், இன்றைய தினம் பொதுவாக நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது அதே போன்று ஏழைகள், அனாதைகள், விதவைகள், பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடியவர்களை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு தினமாக இருக்கும். சிலர் கேட்பார்கள், ஜக்காத்துல் ஃபித்ர் நாம் அரிசி கொடுப்பதற்கு பதிலாக கறிப்புலிகளை மற்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாமா? முடிந்துவிட்டது என்றாலும் நான் சொல்கிறேன், அரிசியோடு சேர்த்து மேலதிகமாக நாங்கள் அதை கொடுக்க வேண்டும். சில அரிசிகளை மாத்திரம் கொடுத்து விட்டிருக்காமல் இன்றைய காலம் தெரியும், 10 நாட்களுக்கு முன்னால் கோழியுடைய விலையும் பெருநாள் வருகின்ற பொழுது விலை கூடியிருக்கிறது. அது கூட்டினார்களா கூடியதா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். பொதுவாக ஷேഖுடைய கருத்து, இப்படியான பெருநாள் தினங்கள் சந்தோஷமான நிலைமைகள் வரும் பொழுது மக்களுக்கு இயன்ற அளவு விலைவாசிகளை குறைத்து அவர்களுடைய வாழ்க்கை விடயங்களை இலகுபடுத்துவதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி சீசன் வியாபாரம் பார்ப்பதற்காக வேண்டி எல்லோரும் ஒன்றிணைந்து விலைகளை அதிகரிப்பது திடீரென்று இது கூட சில ஏழைகள், வறியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு சிரமமாக அமையும். அதே போன்று ஷேக் அவர்களே, தான் புஷிக்க அண்டை வீட்டார் பசித்திருப்பது, அதாவது அண்டை வீட்டார்கள் பசியோடு சிரமத்தோடு கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது தான் புஷிப்பவன் உண்மையான இறை விசுவாசி அல்ல. எனவே நீங்கள் சொன்னபடியும் நம்முடைய உணவு, அரசுயான உணவுகளை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வது, நாம் சமைக்கிறோமா, எப்பொழுதுமே இஸ்லாத்துடைய வழிகாட்டல் தான். சமைக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய குழம்பை, உங்களுடைய கறியை, உங்களுடைய அந்த ஆணத்தை கூடுதலாக கொஞ்சம் வைத்து சமைத்து பக்கத்து வீட்டாருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது எப்பொழுதும் உள்ளது, பெருநாள் தினத்தில் விசேஷமாக நாம் செய்ய வேண்டியது. அதே போன்று ஷேக் அவர்களே, இந்த பெருநாளுடைய தினத்திலே நாம் உறவுகளை சந்திப்பது, வீட்டோடு சுருக்கி கொள்ளாமல் உறவுகளுடைய வீடுகளுக்கு செல்வது, குறிப்பாக பெற்றோர்கள் முன்னோர்கள் அதனை வளமையாக வைத்திருந்தார்கள். இந்த காலம் மிகவும் குறைந்து விட்டது. வீடுகளுக்கு விசிட் பண்ணுவது, குடும்பத்தார்களை சந்திப்பது, பெற்றோர்கள் முதலாவது, பெற்றோர்கள் யாரெல்லாம் அயாத்தோடு இருக்கிறார்களோ நாம் அவர்களை முதலாவது சந்திக்க வேண்டும். மஸ்ஜிதுடைய பணி முடிந்து விட்டு நம்முடைய குடும்பத்தோடு முடித்துவிட்டு நாம் குடும்பம் சகிதம் பெற்றோர்கள் நம்முடைய வீட்டுக்கு வரும் வரைக்கும் இருக்க கூடாது. நாம் தான் போக வேண்டும். அவருடைய அன்பளிப்புகளை நாங்கள் கொண்டு போக வேண்டும், சலாம் கொடுக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும், துவாவுக்கு வேண்டிக் கொள்ள வேண்டும். அதே போன்று பெற்றோர்களுடைய சகோதரிகள், சாட்சி பெரியம்மாக்கள், மாமா மாமிகள், இவர்களுடைய வீடுகளை தரிசிப்பது, சகோதரியுடைய வீடுகளை, சிலர் இருக்கிறார்கள் நண்பர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் போவார்கள், தெரிந்தவருடைய வீடுகளுக்கெல்லாம் போவார்கள், உறவுகளுடைய வீடுகளுக்கு போக மாட்டார்கள். அவர்களுக்கு நேரம் இல்லை. அது போக மனதுக்கு ஒரு அது திருப்தியாக அமைவதும் இல்லை. ஏதோ ஒரு மனக்கசப்புகளை எல்லாம் மறக்க வேண்டிய நாள் 27ஆம் இரவு தௌபாவெல்லாம் செய்திருக்கிறோம். எனவே தௌபாவுடைய நிபந்தனைகளிலே மிக முக்கியமானதுதான் ஒற்றுமை, உள்ளம் ஒன்றுபட வேண்டும். எனவே உறவுகளை சந்திப்பது, ஏன் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷேக் அவர்களே, ஒருவரை நாங்கள் சந்திக்க போவதற்கு எவ்வளோ நன்மாராயம் தெரியுமா? ஒருவரை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பெருநாளுடைய தினம் நான் சந்திக்க வேண்டும், ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய, ஏதோ அல்லாஹ் விரும்புகின்ற பாவம் அல்லாத அனைத்தும் நல்ல ஒரு காரியமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான சந்திப்பு. இந்த சந்திப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற நன்மாராயங்கள் ஒன்றுதான், ஒரு மலக்கு நமக்கு வரவேற்பு கூறுகிறார். உங்களுடைய வரவு நல்வரவு உண்டாகட்டும், உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், உங்களுடைய வருகை சந்தோஷமாக அமையப்பட்டும், பிரயாணம் சந்தோஷமாக. எந்த அளவுன்னு சொன்ன ஷேக் அவர்களை பாருங்கள், நம்முடைய இஸ்லாத்துடைய அந்த விழுமியங்களுக்கு கிடைக்கின்ற சிறப்புகள், பண்பாடுகளுக்கு அந்த மலக்கு சொல்வாராம், இந்த நபரை நீங்கள், அவர் நோயாளியாக இருக்கலாம், தேவைக்கு நிற்கலாம், அவர் உதவி செய்ய இருக்கலாம், இப்படி பெருநாளுடைய தினங்களாக இருக்கலாம், இவரை அல்லாஹ்வுக்காக வேண்டி சந்திக்க வந்ததனால் நீங்கள் சுவர்க்கத்திலே உங்களுக்கான ஒரு இடத்தை முட்கூட்டி பதிவு செய்து விட்டீர்கள். சுவர்க்கத்திலே இடத்தை முட்கூட்டி புக் பண்ணுவதற்கு சமமானதான் அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்களை சந்திக்க போவது. எனவே இந்த குடும்ப சந்திப்புகளில் ஈடுபடுவது. அதே போன்று ஷேக் அவர்களே, மிக முக்கியமான சில சாரார்களை நாம் இந்த நாளிலே ஞாபகப்படுத்த வேண்டும், அவர்களையும் பார்க்க வேண்டும். அதில் ஒரு சாரார் தான் நம்முடைய உறவுகள், நெருக்கமானவர்கள், அண்டை வீட்டார்கள்,
பெருநாளுடைய தினத்தை நாம் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்களில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெருநாள் ஆஸ்பத்திரியிலே ஹாஸ்பிட்டலே போகிறது. நாமும் அவர்களையும் இந்த நாளிலே முடியுமாக இருந்தால் அவர்களுக்கு சாப்பிட முடியுமான உணவு பண்டங்கள் எடுத்துக்கொண்டு தின்பண்டங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களையும் தரிசித்து அந்த ஆஸ்பத்திரிக்கு சென்று ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அவர்களுக்கு நாங்கள் துவாக்களை பரிமாறி வாழ்த்துக்களை பரிமாறி அவர்களுடைய அந்த தனிமையை நாங்கள் மறக்கடித்து நாங்கள் கொஞ்ச நேரம் அவர்களுக்காக வேண்டி கொடுப்பதும் இந்த நாளிலே செய்ய வேண்டிய ஒரு நற்கிரியாக நான் பார்க்கிறேன். அதே போன்று மிக முக்கியமான ஒரு சாரார் தான் குடும்பத்திலே சிலர் சிறை கைதிகளாக ஜெயில்களிலே இருப்பார்கள். ஜெயில்களிலே சிறைச்சாலைகளிலே இருக்கின்றவர்கள் அவர்கள் குற்றம் செய்திருக்கலாம், குற்றத்தின் பேரில் இருக்கலாம், நிரபராதிகள் இருக்கலாம், யாராக இருக்கலாம். என்னவாக இருந்தால் நம்முடைய உறவுகள் சிறைவாசிகளை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. எந்த அளவு சொன்னால் நல்ல மக்கள் வைத்தஇமுன தாம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வயத்தீமம் அசீரா, அல்லாஹ்வுடைய அன்பினால் நேசத்தினால் அவர்கள் மிஸ்கீன் ஏழைகளுக்கு, வயத்தீம் அனாதைகளுக்கு, அசீரா யாருக்கு சிறை கைதிகளுக்கு உணவளிப்பார்கள். சிறை கைதியாக இருந்தாலும் அவருக்கும் பசி இருக்கிறது, அவருக்கும் உணர்வு இருக்கிறது. குடும்பத்தோடு பிள்ளைகளோடு சந்தோஷமாக பெருநாள் கொண்டாட வேண்டிய நான் இங்கே கம்பிக்குள் இருக்கிறேன், கூட்டுக்குள் இருக்கிறேன் ஒரு விரக்தி அவருக்கு என்ன செய்யும். நாம் அவர்கள் உறவுகள் குடும்பத்தார்கள் அதை நாங்கள் தரக்குறைவாக நினைக்க தேவையும் இல்லை. நாம் அவர்களை பார்த்து அவர்களுக்குரிய நாங்கள் உணவு பதத்தங்கள் அனுமதி எடுத்து நாங்கள் முறையில் கொண்டு போய் கொடுத்து வாழ்த்து தெரிவித்து அவர்களோடு சில நிமிடங்களை மணித்தியாலங்களை கழித்து விட்டு வரும் பொழுது அவர்களுடைய மனதையும் சந்தோஷப்படுத்திய. ஏனென்றால் ஷேக் அவர்களே ஒரு ஹதீஸிலே ஒரு சஹாபி கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ் சிறந்த அமல் எது, சிறந்த அமல் எது என்று பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. அதிலே பல சந்தர்ப்பங்களிலே பல அமல்களை வழிகாட்டல்களை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு அமலாக சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய ஒரு விசுவாசியுடைய ஒரு சகோதரருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவது சிறந்த அமல். அவருடைய பசியை போக்குவது, அவருடைய சிரமத்தை அகற்றுவது, அவருடைய தேவையை நிறைவேற்றுவது, இப்படியான விடயங்கள் இந்த பெருநாளுடைய தினத்தில் இந்த ஹதீஸை என்ன செய்யலாம். பெருநாளுடைய தினத்தில் சிறந்த ஒரு அமலாக பசியாற்றுவது, அவருடைய தேவை நிறைவேற்றுவது, அவர்களை மகிழ்விப்பது. அதே நேரம் ஷேக் அவர்களே இவர்கள் விடயத்தில் நான் கவனம் செலுத்துவது. அடுத்தது அனாதைகள், விதவைகள், கணவனை இழந்தவர்கள், பெற்றோரை தந்தை இழந்த பிள்ளைகள், இவர்கள் நம்முடைய பிள்ளைகள் போன்று அவர்களும் உடுக்க வேண்டும். நம்முடைய பெண்கள் போன்று அந்த பெண்களும் என்ற அளவு புத்தாடைகளை அணிய வேண்டும். என்றால் நாம் கண்ணியமான சகோதரர் நான் வேண்டிக் கொள்கிறேன், ஒரு ஆடை அன்பளிப்பதற்கான சிறப்பை நாம் விளங்கினால் அதிலே நாம் மிக முக்கியமாக அந்த பணியை நாம் தொடராக செய்வோம். எந்த அளவுன்னு சொன்னால் ஒருவர் இன்னுமொருவருக்கு ஒரு ஆடை அன்பளிக்கிறார். அந்த ஆடை அன்பளித்தால் அந்த ஆடையுடைய ஒரு துண்டு ஒரு பகுதி எஞ்சி இருக்கும் காலமெல்லாம், உதாரணம் ஒரு சாரம் ஒரு வேஷ்டியை நாங்கள் ஒருவருக்கு அன்பளித்தோம். அவர் பாவித்து ஒரு வருடம் 2 வருடங்கள் பாவித்து அதை துண்டு துண்டாக வெட்டி ஏதாவது சுத்தங்கள் செய்வதற்கு அவருடைய ஏதாவது வேறு வேலைகளுக்கு பாவிப்பதற்கு துண்டு துண்டாக வெட்டி ஒரு துண்டு எஞ்சி இருக்கிறது. அந்த ஒரு துண்டு பேலன்ஸாக இருக்கும் காலமெல்லாம் அந்த ஆடையை அன்பளித்தவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு. இந்த அனாதைகளுக்கு குடும்பத்தில் உள்ள அனாதைகள் இருப்பார்கள், உறவுக்கார விதவிகள் இருப்பார்கள், ஊரில் உள்ளவர்கள் இருப்பார்கள், தெரிந்தவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கும் நம்மால் என்ற ஆடை உதவிகள் புத்தாடைகளை வாங்கி கொடுப்பது. நாம் மாலை நேரத்தில் அடைந்திருந்தாலும் கூட சந்தர்ப்பம் இன்னும் இருக்கிறது. நாம் அதிகமாக வாங்கி ஆடைகளை பக்கத்தோடு கொடுக்கலாம். சில வேளை மஸ்ஜிதுகளிலே பார்ப்போம் புத்தாடை அணிந்து அதிகமானவர்கள் வருவார்கள். சிலர்கள் இருக்கின்ற ஆடைகளிலே ஏதாவது ஆடையை கழுகி சுத்தப்படுத்தி உடுத்து கொண்டு வருவார்கள். சிலர் உண்மையிலே பழைய ஆடைகளைத்தான் உடுத்து கொண்டு வருவார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு உள்ளத்தில் ஒரு கவலை வர வேண்டும், உள்ள முருக வேண்டும். அப்படியானவர்கள் பெருநாள் தினத்தினாவது ஒரு நல்ல ஆடை, ஒரு அழகான புத்தாடை அணிந்து வர வேண்டும் என்ற ஒரு மனித நேயம் நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும். அதனுடைய சிறப்பை நான் சொன்னேன். அந்த ஆடை அன்பளிப்பவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்பு. யாராவது ஒருவர் பிறருக்கு ஒரு ஆடை அன்பளிப்பாரோ அல்லாஹ் மறுமையிலே கௌரவமான ஆடையை கொண்டு அவரை போர்த்துவான். இதுவும் ஹதீஸ். ஒரு ஆடை அப்ப அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கேட்கின்ற ஒரு விடயம்தான், ஒரு ஆடை தேவையோடு இருந்த ஒருவனுக்கு ஆடை அனுபவிக்கவில்லையே, அப்படி அனுபவித்திருந்தால் அது என்னுடைய உதவி அங்கு கண்டிருப்பாய் என்றெல்லாம் அல்லாஹ் கேட்கிறான். பசியாளிக்கு நீ உணவளிக்கவில்லையே, இதெல்லாம் ஒவ்வொன்றாக என்னோட கேட்கின்ற கேள்விகள். எனவே இந்த தினத்தில் யாருடைய எந்த தேவைகள் நிறைவேறாமல் யாரும் பெருநாள் கொண்டாடக்கூடாது. அதே போன்று ஷேக் அவர்களே இன்னும் ஒரு சாரர் இருக்கிறார்கள், அதாவது வெளிநாடுகளில் இருக்கின்ற உறவுகள். அவர்கள்
சில பேர் ஒரு நாளைக்கு முந்தி அவருடைய பிறநாள் வந்திருக்கலாம், அந்த பிறநாள் நாம் பேசியிருப்போம். ஆனால் சிலருடைய கவலையான விடயம் என்னவென்றால் உறவுகள் அவர்களோடு பேசுவதே இல்லை. அவருடைய மனைவி மக்கள் பேசிக்கொள்வார்கள், சகோதரர்கள், மைத்துனர்கள், அதே போன்று சாட்சி பெரிய மக்கள், இப்படி குடும்ப உறவுகள் அவர்களை தொடர்பு கொள்வதில் அவர்கள் ஒரு அறையிலே குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது சில வேளை எங்களுடைய பிறநாள் அவர்கள் வேலையில் இருப்பார்கள். அவர்களோடும் நாங்கள் தொலைத்தொடர்புகளை ஏற்படுத்தி கோல்கள் பண்ணி மெசேஜ்கள் மூலம் அவர்களையும் நம்முடைய துவா வாழ்த்துக்கு இணைத்துக் கொள்வதும் இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு நட்கிரியாக நான் பார்க்கிறேன். இன்னும் சில விடயங்கள் விடுபட்டிருக்கலாம். அந்த அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வது, அதாவது சிறுவர்களுக்கு பிறநாள் காசு கொடுப்பது, அன்பளிப்புகளை கொடுப்பது, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மையிலே அதை தனியாக நான் பேச இருந்தேன், நீங்கள் இதோடு இணைத்து விட்டீர்கள். பொதுவாக தஹாதவ் தஹாபோ, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள், அதன் மூலம் உங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் அன்பு உண்டாகும். பொதுவாக ஒருவருக்கு நாங்கள் அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது நம்மை பற்றி ஒரு அன்பு அவருடைய உள்ளத்திலே ஏற்படும். எனவே இன்றைய தினம் ஷேக் அவர்களை இப்போ சின்ன பிள்ளைகள் நோன்பு நோற்றிருப்பார்கள், 5 வயது 6 வயது, அவர்களை கடமை இல்லாதிருந்தும் அவர்கள் சில நோன்புகளை, சிலர் 10 நோன்பு நோட்டிருப்பார்கள், 20 நோன்பு நோட்டிருப்பார்கள், சிலர்கள் 30 நோன்புகள் மேல் அடைக்கிற 29 நோன்பு நோட்டிருப்பார்கள், 30 வந்தால் 30 நோட்டிருப்பார்கள். எனவே இப்படியான பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவதற்கு சஹாபி பெண்கள் செய்தது அன்பளிப்பு. பெருநாளுடைய அன்பளிப்பு என்று தனியாக இருக்கிறது. நோன்பில் ஒரு 2-3 நோன்புகள் நோட்டிருந்தால் கூட அதற்கான ஒரு தனியான ஒரு அன்பளிப்பு என்ன செய்வது கொடுப்போம். ஏன்னா அந்த ஆஷ்வர நோன்பில் வருகிறது, நபியவர்கள் எங்களுக்கு நோன்பு நோக்குமாறு ஏவினார்கள். நாங்கள் சின்ன குழந்தைகளை நோன்பு நோக்க வைத்தோம், அவர்களுக்கு நாங்கள் டோய்களை அந்த கிஃப்டாக நாங்கள் தருவதாக வாக்களித்து அந்த நோன்பை பூர்த்தியாக செய்வோம், நோட்க வைப்போம். எனவே அந்த அன்பளிப்பையும் கொடுப்பது. பெருநாள் தினம் ஷேக் சதக்கா இருக்கிறது, ஏழைகள், வறியவர், அனாதைகள், விதவைகள், கஷ்டமானவர்களுக்கு மாத்திரம் கொடுப்பது. ஜக்காத்தும் அப்படி, ஜக்காத்துல் ஃபித்ரும் அப்படி. ஹதியா இருக்கிறது, ஹதியா அன்பளிப்பு, அது எந்த செல்வந்தருக்கும் கொடுக்கலாம். அது எவ்வளோ பெரிய பணக்காரன், அன்பளிப்பு கௌரவமாக கொடுப்பது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சதக்கா ஜக்காத் எடுப்பது கூடாது. ஆனால் நபி அவர்களுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. நபி அவர்களும் அதுக்கு பகரமாக என்ன செய்வார்கள், அன்பளிப்பு ஒருவர் நமக்கு தரும் பொழுது நாம் அவருக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா எப்பொழுது சொல்லுவது ஷேக் அவர்களே, நம்மிடம் கொடுப்பதை கொண்டும் இல்லாத பொழுது நாம் நம்மிடம் ஏதாவது இருந்தால் நாம் அதுக்கு பிரதியாக செய்ய வேண்டும். ஒருவர் ஒரு அத்தரை தருகிறார், நம்மிடம் ஒரு அத்தர் இருந்தால் அதை என்ன செய்வது, கொடுப்பது. ஒரு பேனாவை தருகிறார், நம்மிடம் ஒரு பேனா இருந்தால் அதை கொடுப்பது. இப்படி ஒருவர் தொப்பி தருகிறார், நம்மிடம் ஒரு ஜுப்பா இருக்கிறது, அதை கொடுப்பது. அன்பளிப்புக்கு கைமாறு முதலாவது அன்பளிப்பு தான். அதுக்கு அடுத்தது இல்லாத பொழுதுதான் ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்ற துவாவை செய்வது. பெருநாள் தினத்துடைய அன்பளிப்பு மிக வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக குறிப்பாக சிறுவர்களுக்கு அவர்களுக்கு பெருநாள் காசு கொடுப்பது. அதே நபி அவர்கள் கூட ஷேக் அவர்களே, பள்ளியுடைய அமல் முடிந்து விட்டது என்றாலும் நான் இந்த அன்பளிப்போடு இணைக்கிறேன். மஸ்ஜிதுக்கு போகும் பொழுது ஒரு பாதையிலும் வரும் பொழுது இன்னும் ஒரு பாதையிலும் வருவார்கள். அதுக்கு பிரதானமான முதல் விளக்கமாக இமாம்கள் சொல்வது, போகும் பொழுது அந்த பாதையில் இருந்தவர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்கும், வரும்பொழுது மற்ற பாதையில் இருப்பவர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்கும், ஹதியாக்களை பரிமாறிக்கொள்வதற்கும். எனவே பெருநாளுடைய தினம் சிறுவர்கள், குடும்ப உறவுகள், சகோதரர், நம்மால் என்ற எல்லோருக்கும் மிக பெருமதியானதான் கொடுக்க வேண்டும், கடன் எடுத்தான் கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு இருக்கின்ற அன்பளிப்பை கொடுத்து மகிழ்வது, அன்பை கூட்டிக் கொள்வது. அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பொதுவாக நாம் ஒன்றை கொடுக்கும் பொழுது 10 மடங்கு நமக்கு நன்மை கிடைக்கும். அல்லாஹ் அதை சிறப்பித்து நமக்கு தருவான். நீங்கள் எதை செலவழித்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு பிரதியாக அதை உங்களுக்கு தருவான் என்றெல்லாம் குர்ஆன் வசனம் இருக்கிறது. எனவே அதிகமாக அன்பளிப்புகளை நாம் இன்று பரிமாறிக்கொள்ள வேண்டிய ஒரு தினமாகவும் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இப்படி இன்றைய நாளை நாங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக கழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்திற்கே நாங்கள் செல்ல வேண்டும். எம்மால் முடிந்த அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும், எம்மால் முடிந்த அளவுக்கு உறவுகளோடு சேர்ந்து நடக்க வேண்டும், உறவினர்களை போய் சந்திக்க வேண்டும். இவர்கள் சொன்னதை போன்று வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கு தொலைபேசி மூலமாவது தொடர்பு கொண்டு அவர்களோடு பேச வேண்டும். இப்படியான நல்ல பழக்க வழக்கங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வருடங்களிலும் பெருநாளுடைய தினங்கள் வரும். அவற்றுக்கான ஒரு முன்மாதிரியான நிகழ்ச்சியாக கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பெருநாளுடைய வரலாற்று பின்னணி, இந்த தினத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். ஷேக் அவர்களை அடுத்ததாக மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
ரமலான் மாதம் முழுவதும் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டோம். இரவு நேரங்களிலே முழுமையான அளவு பள்ளி வாயில்களிலே கழிக்கக்கூடியவர்களை நாங்கள் இந்த ரமதானிலே கண்டோம். கடந்த காலங்களிலே கொரோனாவுடைய பிரச்சனை இருந்தது, அதனைத் தொடர்ந்து நாட்டிலே ஏற்பட்ட பிரச்சனை, இப்படி அதிகமானவர்களுக்கு ரமலானே பயனுள்ளதாக கழிக்க முடியாமல் போன கடனை இந்த ரமலானிலே அதிகமானவர்கள் நிறைவேற்றார்கள் என்றே சொல்ல வேண்டும். அதிகமான பள்ளிகள் ஹயாத்தாக்கப்பட்டன. இன்றைய தினம் பெருநாளுடைய தினம். இதற்கு பின்னால் இவர்கள் பள்ளியை விட்டும் தூரமாகிவிடக்கூடாது. எனவே வணக்க வழிபாடுகளில் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும் மௌத்து வரைக்கும். அது பற்றி கொஞ்சம் அழுத்தி நேர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஷேக் அவர்களே, முதலாவது விடயம், ஒரு இபாதத்துக்கு ஒரு அமலுக்கு நற்கிரியைக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற இலக்கது எது வரைக்கும் அமல் செய்ய வேண்டும் என்று கேட்டால் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். உங்களுக்கு மௌத்து வரை மரணம் வரைக்கும் இறை வழிபாட்டில் ஈடுபடுங்கள். சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய யக்கீன் அல்ல இது. அந்த யக்கீன் அல்ல. யக்கீனுக்கு விளக்க மௌத்து தான், உறுதி. இரண்டு பேரை கருத்து வேறுபாடு இல்லாதவருடைய மௌத்து. மௌத்தில் மாத்திரம் உலகத்தில் கருத்து வேறுபாடு இல்லை. எனவே மௌத்து என்று ஒன்று இருக்கிறது. அந்த மௌத்து வரைக்கும் என்ற அழுத்த மனுஷாவளை நம்முடைய மௌத்தே ஒரு இபாதத்தில் வர வேண்டும். எந்த அளவு சொன்னால் ஒரு கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிதாபுடைய தலைப்பே சுஜூதில் மரணித்தவர்கள். அந்த அளவுக்கு முன்னோர்கள் இபாதத்திலே மரணித்தார்கள். குர்ஆனோடு எந்த அளவு தொடர்பு இருக்க வேண்டும்? குர்ஆன் ஓதிக்கொண்டு ரூஹ் பிரிய வேண்டும், தொழுது கொண்டு ரூஹ் பிரிய வேண்டும், ஹஜ் உம்ராவிலே பிரிய வேண்டும், சதக்கா தான தர்மங்கள் கொடுத்து கொண்டு பிரிய வேண்டும், சக்கராத்திலும் சதக்கா கொடுக்க வேண்டும். இத்தனை சஹாபாக்கள் கேட்டார்களே, யாசலாம் முழு சொத்தையும் கொடுக்கவா? நபி என்ன சொன்னார்கள்? நீங்கள் 1/3 பங்கை கொடுங்கள், 2 பங்கை குடும்பத்துக்கு வெட்டுங்கள் என்று. அந்த அளவுக்கு சக்கராத்திலும் அந்த சதக்காவுடைய சதக்கா கொடுத்து 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 சக்கராத் எப்படிப்பட்ட நிலைமை? உயிர் பெறுகின்ற தருவாய். அந்த நேரத்திலும் கூட சதக்காவுடைய சிந்தனை, இதான் இஸ்திகாமத். எத்தனையோ பேர் சக்கராத்திலே குர்ஆன் ஓதிக்கொண்டு, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குர்ஆனுடைய தொடர்பு எப்படி என்றால் இஸ்திகாமத், சக்கராத்திலே தெரியும் நீங்கள் எல்லோரும் வெளியே போங்கன்னு தனியே விடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு அறையில் தனியே இருக்கிறார்கள், யாரோட பேசுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், அழகான முகங்கள், நீங்கள் வாருங்கள். யாரை வர வைக்கிறார்கள்? மலக்குமார்களை. இறுதியாக ஒரு ஆயத்தை ஓதினார்கள், ரூஹ் பிரிந்தது. தில்கத்தாருல் ஆஹிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் வலா ஃபஸாத வல் ஆகிபத்து லில் முத்தகீன். இந்த சொர்க்கம், இந்த தங்கமிடம், உன்னதமான இடத்தை நாங்கள் பெருமை இல்லாத, அகங்காரம் இல்லாத, பூமியில குழப்பம் செய்யாத நன்மக்களுக்காக வேண்டி சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். தக்வாதாரிகளுக்கு அழகான முடிவு. அதோடு மௌத்தாகினார்கள். பெரிய ஆட்சியாளர். குர்ஆனுடைய தொடர்பு எது வரைக்கும்? குர்ஆன் திலாவத், சக்கராத், மௌத்து வரைக்கும். அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாயினார். எதுக்கு முன்னால்? குர்ஆனுக்கு முன்னால். எனவே மௌத்து வரைக்கும் அமல் செய்கின்ற ஒரு இலக்கை நாம் வைப்போம் என்றால் சீசன் வியாபாரத்தை தீனிலே போட்டுவிட அது ஒதுக்கி விட வேண்டும். சீசன் அது வருமானம் தொழில் ரீதியாக சீசன் வருமே தவிர ஒவ்வொரு நாளும் தொழுகை இருக்கிறது. சுன்னத்தான நோன்புகள் வாராந்தம் திங்கள் வியாழன் இருக்கிறது. ஐயாமுல் பில் பிறை 13, 14, 15 இருக்கிறது. அதே போன்று ஷேக் அவர்களே அரஃபா, தாசுவா, ஆஷூரா, குறிப்பாக நாளை முதல் 6 நோன்புகள் இருக்கிறது. பெருநாள் முடிந்து வருகின்ற தொடராகவும் பிடிக்கிறது. அதையும் நாம் கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டும். 6 நோன்புகளை யார் பிடிப்பார்? காலம் முழுக்க நோன்புற்றவர் போன்று. அதை தொடராக பிடிக்கவும் முடியும், விட்டு விட்டு ஷவ்வால் மாதத்துக்குள்ளே பிடித்து முடிக்கவும் முடியும். அதில் ஒரு கேள்வி வரும் ஷேக், வளமையாக வருகின்ற கேள்விதான், கலா நோன்பை சேர்த்து பிடிக்கலாமா? உண்மையிலே முதன்மையான கருத்து என்னவென்றால் 330 நாட்கள் இருக்கின்றன. கலா நோன்புக்கு எத்தனை நாட்கள்? 330 நாட்கள் இருக்கின்றன. 330 நாட்களிலே 6 நோன்புக்குள் அதை நுழைக்காமல், கலா நோன்பு, ஃபர்லான நோன்பு, சுன்னத்தான நோன்பு அனுமதிக்கின்ற இமாம்கள் ஆய்விலை முன்வைக்கிறார்கள். கலாவைத்தான் முதலாவது நியத்து வைக்க வேண்டும். இரண்டாவது சேர்ந்து கிடைக்கும் 6 நோன்பு. சுன்னத்தை முதலாவதும் ஃபர்லை இரண்டாவதும் நியத்து வைக்க முடியாது. அதையும் நேர்களை தெளிவுபடுத்தின பொருத்தமாக இருக்கும். கலாவை இதற்குள் போட்டுக்கொள்ளாமல் மற்ற 300 தினங்களிலே இடைக்கடை பிடித்து முடித்தால் போதும். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், கலா நோன்பு பிடிப்பது எப்பொழுது? ரமலானுக்கு 2-3 தினங்களுக்கும் ஞாபகம் வருவது. அந்த அளவு தாமதித்து விடுபடுவதும் இருக்கிறது. எனவே சுன்னத்தான நோன்புகள் ஏனைய காலங்களிலும் இருக்கின்றன. ஷேகர் அதே போன்று ரமலானிலே கியாமுல்லைல் தொழுதோம். அந்த கியாமுல்லைல் தராவி ரமலானுக்கு மாத்திரம் விசேஷமான அமல். தராவி என்பது ரமலானுக்கு மாத்திரம். கியாமுல்லைலுடைய ஷேகர் அந்த 11 ரக்காத்துகளும் வித்தராக தொழலாம். தஹஜுத், அதுதான் தஹஜுத். தூங்கி எழுந்து தொழுதால் தஹஜுத். இந்த தஹஜுதை நாங்கள் நாளாந்தம் செய்ய வேண்டும். ஷேக் அவர்களை பல சிறப்புகள் இருக்கிறது. 4 சிறப்புகள் உள்ள ஒரு ஹதீஸை மாத்திரம் சொல்லுங்கள். யாரும் தஹஜுதை விட மாட்டார்கள். அலைக்கும் கியாமில் லைல், இரவு வணக்கத்தை கியாமுல் லைலை நீங்கள் கடைபிடித்து வாருங்கள். 1வது ஃபைன்னஹு தஅபு ஸாலிஹீன்,
கபலக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்களுடைய பண்பாடு, வளமையான ஒரு பழக்கம், நட்பழக்கம். இரண்டாவது குர்பத்துல் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. மூன்றாவது மக்ஃபரத்துல் லிஸய்யாத், பாவங்களை மன்னிக்கக்கூடிய குற்றப்பரிகாரம் அமைக்கக்கூடிய. நான்காவது மன்ஹாத்துன் அனில் இஸ்ம், பாவம் செய்வதை விட்டு தடுக்கக்கூடியது. அந்த இரவிலே எத்தனை பேர் எத்தனை பாவங்கள் செய்யும் பொழுது நாங்கள் நடுநிசையில் எழுந்து அல்லாவை வணங்குகிறோம், அல்லாவுக்கு எவ்வளவு விருப்பமாக இருக்கும். ஐந்தாவது எல்லோருக்கும் அத்தியாவசியம் தேவைப்படக்கூடியது மத்துரதத்துன் லித்தாஇ அனில் ஜசத், உடம்பில் உள்ள நோய்களை அப்படியே நீக்கக்கூடியது. சுப்ஹானல்லாஹ். தஹஜ்ஜுத் தொழுகை பாரிய நோய்களுக்கு ஷிஃபா, தஹஜ்ஜுத் தொழுகை நோய்க்கு ஷிஃபா. எனவே இந்த 5 சிறப்புகள் முன்னோர்களுடைய பட்டியலில் சேரலாம், இந்த 4 அடையலாம். 4ஆந்தம் அந்த தஹஜ்ஜுதில் இன்ஷா அல்லாஹ் பேணுதல் காட்டுவோம். அதே போன்று ஷேக் அவர்களே, ஷஹரு சபுர் என்றோம், பொறுமையின் மாதம். அந்த பொறுமை ரமதானில் மாத்திரம் டெம்பரரி அல்ல, எப்பொழுதும் இன்னல்லாஹ மாசாபிரின், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறார். ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதே போன்று மாஷா அல்லாஹ் எல்லாருக்கும் சலாம் சொன்னோம், எல்லாரோடும் சிரித்தோம். புன்முறுவல் என்பது ரமதானில் மாத்திரமல்ல, ஒரு முஸ்லிம் புன்முறுவல் உள்ளவனாகத்தான் இருக்கணும். புன்முறுவல், சிரிப்பையும் வணக்கம் என்று சொல்கின்ற மார்க்கம் இஸ்லாம். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக சதகா, உங்களுடைய பிற சகோதரரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் பூப்பது, முகமலர்ச்சியோடு சிரிப்பது உங்களுக்கு தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கும். அதே போன்று எந்த நற்கிரியையும் நீங்கள் அற்பமாக பார்க்க வேண்டாம். அது உங்களுடைய சகோதரனை பார்த்து நீங்கள் புன்முறுவலாக சிரிப்பது கூட சின்ன அமல் தான், சின்ன செயல்தான், அதை கூட பெருமதியாக நீங்கள் என்ன செய்யுங்கள். எனவே எல்லோருடன் ஒற்றுமையாக இருந்தோம், ஒற்றுமை தொடர வேண்டும். அதே போல மன்னித்தோம், மன்னிப்பு தொடர வேண்டும். மன்னிப்பு கேட்டுக்கொண்டோம். எத்தனை மெசேஜ்களை பார்த்தோம், நான் ஏதாவது தவறு செய்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், குற்றம் செய்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். அது வெறும் ரமதானுக்குரிய மாத்திரமல்ல, சஹாபாக்கள் 4ஆந்தம் உறங்கும் பொழுது யாருக்கு என்ன தவறு செய்தார்களோ மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் உறங்குவார்கள். யாருக்காவது தவறாக அடித்திருந்தால் எனக்கு அடி என்று சொல்வார்கள், இல்லாவிட்டால் மன்னி. உமர் ரலியல்லாஹு கூட செய்திருக்கிறார். சாட்டையை கொண்டு போய் கொடுத்து, உனக்கு இந்த அடித்தேனப்பா, எனக்கு நீ அடி. அவர் சொல்லுவார், எப்படி அமீர் உங்களுக்கு அடிப்பது, அப்போ மன்னிக்கிறேன். அந்த அளவுக்கு 4ஆந்தம் செய்ய வேண்டிய இஸ்திகாமத், மன்னிப்பு கேட்பது 4ஆந்தம், மன்னிப்பு கொடுப்பது 4ஆந்தம். அதே போன்று ஷேக் அவர்களை ரமதானில் எந்த அளவு புத்திமதிகளை கேட்டு தக்குவாவோடு எல்லோரை பற்றி நல்லெண்ணம், எல்லோரை பற்றி ஒரு கௌரவம் ஏனைய காலங்களையும் தொடர வேண்டும். ஏன் தெரியுமா, அப்துல்லா இப்னு அபு கிலாபா ரலியல்லாஹு நினைக்கிறேன், அபு ஜுஜான் ரலியல்லாஹு சக்கராத்தில் இருக்கிறார்கள். அந்த நல்லெண்ணத்துடைய பிரதிபலன், சக்கராத்துடைய மௌத்து நெருங்கும் பொழுது அவர்களை பார்க்கிறார்கள் சஹாக்கள், அவருடைய முகத்தில் அழகு கூடிக்கொண்டு போகிறது. இருந்ததை விட பிரகாசம், ரூஹு பிரியவில்லை, மையத்தாகவில்லை, அழகு கூடிக்கொண்டு பிரகாசம் கூடிக்கொண்டு போகிறது. வித்தியாசம் விளங்கியவுடன் கேட்டார்கள், உங்களுடைய முகத்தில் ஒரு பொலிவு தென்படுகிறது, என்ன காரணம், என்ன அமல், ரகசிய அமல்? இவர்கள் நினைத்தார்கள் பெரிய இரவெல்லாம் வணக்கமாக இருக்கும், குர்ஆன் திலாவத் திக்ரா இருக்கும். அவர் சொன்னது 2 பண்பாடுகள் சொன்னார். இறுதி கட்டம் தானே, மௌத்தாக போகிறார், இஹ்லாஸ் காஃபத்து கிடையாது. 2 என்னுடைய ரகசியமான பண்பாடு இருக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா, நான் தேவையில்லாத விஷயங்களை பேச மாட்டேன். அதுவும் ரமதானுடைய படிப்பினை. தேவையில்லாத பேச்சை விட்டோம், புறத்தை விட்டோம், கோல் மூட்டுவதை விட்டோம், மற்றவர்களை பரிகாசம் செய்வதை விட்டோம், மற்றவர்களை ஹெண்ட் அடிப்பதை விட்டோம். எல்லா காலங்களிலும் இது இருக்க வேண்டும், மௌத்து வரைக்கும் இருக்க வேண்டும். அவர் சொன்னார், தேவையில்லாததை பேச மாட்டேன், எல்லோரை பற்றியும் என்னுடைய உள்ளத்திலே நல்லெண்ணம் வைத்து வாழ்ந்தேன். எல்லோருடைய பற்றியும் நல்லெண்ணம். இதே பண்பாட்டை நபி அவர்கள் பெரும்பாலும் சாது நபி பற்றி சொன்னார்கள். 3 நாட்கள் தொடர்ந்து சொன்னார்கள், உங்களுக்கு மற்ற ஒரு மனிதர் ஒருவர் சொர்க்கவாதி என்று. 3 நாட்களும் ஒரே மனிதர் சாது நபி சொல்லிதானோ. அப்துல்லா இப்னு அம்ரை போய் விசாரிக்க நோட் பண்ணுகிறார்கள், கேட்டால் அவரும் மற்றவர்களை பற்றி நல்லெண்ணம். எனவே நல்லெண்ணத்தோடு வாழ்ந்து மௌத்தின் பொழுது கூட மற்றவர்களை பற்றி நல்லெண்ணத்தோடு செய்ய வேண்டும், மௌத்தாக வேண்டும். எனவே அதிலே நாங்கள் தொடராக ஈடுபட வேண்டும். சரி, 4ஆந்தம் ஒரு குர்ஆனுடைய பகுதியை ஓதித்து நாளை ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா குர்ஆன் 4ஆந்தம் ஓதப்பட வேண்டியது. ரமதானில் மாத்திரம் மையத்தை வீட்டில் யாசின் ஓதுவது மாத்திரமல்ல, குர்ஆன் ஓதுவது தவறுன்னு சொல்லவில்லை, அதற்குரிய ஹதீஸில் வந்திருக்கு, நான் ஓதத்தான் வேண்டும். அது மாத்திரமல்ல குர்ஆன். 4ஆந்தம். எந்த வீட்டில் குர்ஆன் அதிகமாக ஓதப்படுமோ, 4ஆந்தம் ஓதப்படுமோ, அந்த வீட்டில் 4 நலவுகள் அபூ ஹுரைரா சொன்னார்கள். அந்த வீட்டில் அதிகமாக நல்லது நடக்கும், அந்த வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குமார் நுழைவார்கள், அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் வெளியாகுவான். அந்த வீடு சின்ன வீடாக இருந்தாலும் வீட்டார்களுக்கு ஒரு விசாலத்தன்மை இருக்கு. குர்ஆனை கொண்டு வீட்டை செழிப்பாக்குங்கள், இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய கருத்து. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படாதோ, ரமலானோடு ஒதுக்கி அப்படியே குர்ஆனை ஒதுக்கி விடுவார்களோ, அந்த வீட்டுக்கு 4 தண்டனைகள். அந்த வீட்டுக்குள்ளே மலக்குமார்கள் வெளியாகி விடுவார்கள், வீட்டிலிருந்து ஷைத்தான் உள்ளே நுழைவான். அதே போன்று அந்த வீட்டில்
எப்பொழுதுமே ஷர்றுகள், தரித்திரியங்கள், முசீபத்துகள், பிரச்சனைகள் நடக்கும். அந்த வீடு பெரிய வீடாக இருந்தாலும் வீட்டார்களுக்கு ஒரு நெருக்கடி ஒன்று நிச்சயமாம் இருக்குமாம். எனவே குர்ஆனோடைய தொடர்போடு நாங்கள் ஏனைய காலங்களை கதைத்து குர்ஆனோடு நாங்கள் எங்களுடைய மௌத் அமைய வேண்டும். அதே போன்று ஷேக் அவர்களே இமாம் ஜமாத்திலே பணிதல் காட்டினோம். அதான் சொல்லும் பொழுது மஸ்ஜித் நிறைந்துவிடும், பள்ளிகள் எல்லாம் ஜும்மா தொழுகை போன்று ஆகிவிடும். இதை நாங்கள் பேண வேண்டும். குறிப்பாக சுபஹ் தொழுகை விடயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பேணுதல் காட்ட வேண்டும். சுபஹ் தொழுகை கலாவாக்குகின்ற பழக்கத்தை இந்த ரமலானோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹராமாக்கி விட வேண்டும். பெரும் பாவங்கள் உண்டாக நாங்கள் அதை பார்க்க வேண்டும். தொழுகைகளை பேணுதல். அதே போன்று செய்வர்களை கொடுக்கின்ற மாதமாக இருந்தோம். கொடுக்கின்ற பண்பாடு ஏன் ஒரு மலக்கை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். கொடுப்பவருக்கு நீ கொடியா அல்ல, செலவழிப்பவருக்கு கொடியா அல்ல, செலவழிக்காமல் பதுக்கி வைப்பவரை லொஸ்ஸாக்கு. எனவே இந்த மலக்குடைய துவாவை அடைய நாளாந்தம் சதக்கா. எனவே இப்படியான இபாதத் பண்பாடு எல்லா விடயங்களையும் நாம் ஏனைய காலங்கள், அதை நான் ஆரம்பத்தில் சொல்லி ஆரம்பித்தேன், மௌத்து தான் நம்முடைய அமல்கள் முடிகின்ற இடமே தவிர ஷவ்வாலுடைய பிறை அல்ல என்பதை நான் திட்ட தெளிவாக உங்களுடைய வினாவுக்காக சில விடயங்களை முன்வைத்தேன். நிச்சயமாக அதே போன்று நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் நெருங்கிவிட்டது. குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் முழுவதும் வசந்தம் தொலைக்காட்சியிலே நாங்கள் பல நிகழ்ச்சிகளை வழங்கினோம். உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த பணிப்பாளர் சபை, முகாமையாளர், எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், இவர்கள் அனைவரும் பாராட்டப்பட வேண்டும். அவர்களுக்கும் சில விடயங்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து வையுங்கள். உண்மையிலே ஷேக் அவர்களே, உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை நான் ஒன்று தாவன் அலல் பிர்ரி வ தக்வா, தக்குவா இறையச்சம், நல்ல காரியங்களுக்கு ஒருவருக்கொரு உதவியாக இருங்கள் என்ற பட்டியலில் இவர்கள் சேருகிறார்கள். அதே போன்று யார் ஒருவர் பிறருக்கு நன்மைக்கு வழிகாட்டுகிறாரோ அவருக்கு அது செய்தவர் போன்று நன்மை கிடைக்கும். மூன்றாவது ஹதீஸில் வந்திருக்கிறது, நலவுக்கு திறவுகோலாகவும் கெடுதிக்கு பூட்டாகவும் யார் அமைவார்களோ அவர்களுக்கு நன்மாராயம், அவர்களுக்கு குட் நியூஸ். எனவே அதிலும் இவர்கள் சேருகிறார்கள். அதே போன்று மாஷா அல்லாஹ் உலமாக்களை வரவேற்று உலமாக்களுக்கு சந்தர்ப்பங்களை வழங்கி பல தலைப்புகளை சமூகத்துக்கு, எல்லா தலைப்புகளும் அல்ஹம்துலில்லாஹ் சமூகத்துக்கு மிக மிக தேவையான தலைப்புகள் அழகான முறையிலே நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதுக்கு இந்த நிர்வாகத்துக்கும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அவருடைய சகல விடயங்களையும் அல்லாஹ் ஹைராக்கி கொடுக்க வேண்டும். இந்த வசந்தம் டிவியுடைய சேவைகள் கியாம நாள் வரைக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் தொடர வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு, ஷேக் அவர்களே, எல்லோருக்கும் நான் நன்றி செலுத்துவேன், நான் உங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உண்மையிலே நீங்கள் செய்கின்ற தியாகம் ஒரு பெரிய தியாகம். அதாவது நாளாந்தம் உலமாக்களை கொண்டு வந்து அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இங்கு இந்த வெயிலான பகல் நேரங்களிலே வந்து நீங்கள் இந்த சேவையை நீங்கள் இதை விரும்ப மாட்டீர்கள், நான் சொல்வது கடமை. உலமாக்களை நீங்கள் அணுகி அழகான முறையில் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு உரிய கௌரவத்தை கொடுத்து நீங்கள் செய்கின்ற சேவையும் என்னுடைய பார்வையில் ஒரு மகத்தான சேவை. சமூகம் உங்களை மறக்கக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய மனைவி மக்களுக்கும் உங்களுடைய மர்ஹூம்களான பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் மென்மேலும் ரஹ்மத்துகள் பரக்கத்துகளை செய்ய வேண்டும். உங்களுடைய பணிகளையும் அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் தொடர வைக்க வேண்டும். பல ஊடகத்துறையிலே பல பணிகளை நீங்கள் செய்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நீண்ட கால நண்பர் அடிப்படையில் துவா செய்து கொள்கிறேன். அதே போல் எங்களுடைய நிகழ்ச்சியிலே நாளாந்தம் எங்களோடு தொழில்நுட்பத்தில் ஈடுபடுகின்ற இப்படி நம்மளோட நெருக்கமாக இருக்கின்ற சகோதரர் அஃபான், அதே போன்று சகோதரர் அஃப்னாஸ், அதே போன்று ஏனைய பிற மத சகோதரர்கள் நமக்கு உதவியாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்குமாக முழு இஸ்லாமிய சமூகம், தமிழ் பேசும் மக்கள் சார்பாக, சமூகம் சார்பாக, அதே போன்று ஷேக் நம்முடைய நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் மாத்திரம் பார்ப்பதில்லை. என்ன எத்தனையோ பிற மத சகோதரர், அதாவது இந்து சகோதரர்கள் கூட பஜார்களுக்கு செல்லும் பொழுதோ கடைகளுக்கு செல்லும் பொழுது வசந்தன் டிவியில் உங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம், நல்ல தலைப்புகளை பேசுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையிலே பூரிப்பாக இருக்கிறது. எனவே நம்முடைய நிகழ்ச்சி முஸ்லீம்களுக்கு மாத்திரமானதல்ல, நம்முடைய நிகழ்ச்சி தமிழ் பேசும் சர்வதேச மக்களுக்கானது. ஏன்னா நாங்கள் எடுக்கின்ற தலைப்புகள் கூட நம்முடைய இஸ்லாத்தோடு குறுகிய தலைப்புகள் அல்ல, எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய தலைப்பு. எனவே உங்களுடைய பணிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசந்தன் டிவியுடைய நிர்வாகம், பணிப்பாளர் சபை, ஊழியர்கள் எல்லோருக்குமே அல்லாஹ் நலவுகளை சொரிய வேண்டும். அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் ஹிதாயத்தை காரணமாக வேண்டும் என்றும் நான் பிரார்த்தித்து வாழ்த்து முடித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இப்படி இறுதியாக ஷேக் அவர்கள் பல விடயங்களை ஞாபகப்படுத்தியிருந்தார்கள். உண்மையிலே இன்றைய இந்த பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் பலரையும் ஞாபகப்படுத்தியிருந்தோம். குறிப்பாக எங்களுடைய முகாமையாளர், அதே போன்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடாத்துவதற்கு உறுதுணையாக இந்த எங்களுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் அஃபான் உடையார் அவர்கள், அதே போன்று 30 தினங்களாக இங்கே வரக்கூடிய உலமாக்களை சிறப்பாக கவனித்து எங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்த உதவி தயாரிப்பாளர் முகமது அஃப்னாஸ் அவர்கள், அதே போன்று தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமரா கலைஞர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் கூறிக்கொண்டு தெரிவித்துக்கொண்டு இன்றைய சிறப்பான இந்த நிகழ்ச்சி
நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். சிரமம் பாராது இன்றைய நன்னாளிலும் எங்களோடு கலந்து நல்ல பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஷேக் ஆஷிக் அபுல் ஹசன் ரஷாதி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த அளவில் இன்றைய ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. தயாரிப்பாளர் அஃப்வான் உடையார் அவர்களுக்கும் உதவி தயாரிப்பாளர் முகமது அஃப்னாஸுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.